Sale of Goods Act. In this chapter, next we are going to discussing the topic is types of goods. So types of goods அப்படின்னு எதை சொல்லுவோம், அந்த சரக்கு அந்த பொருட்களினுடைய வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். The term goods mean every kind of movable property other than actionable claim and money. அதாவது சரக்கு அப்படின்னா அது எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னா எதையெல்லாம் குறிக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? The term goods mean every kind of movable property, அந்த நகரக்கூடிய அசையக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதர் தென் ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்னு எதை சொல்லுவோம், அந்த வழக்கு தொடரக்கூடிய அந்த உரிமைகளை தான் வந்து ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? பணம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேற எல்லாம் எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னா டெப்ட் செக்யூர்ட் பை மார்ட்கேஜ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையா சொத்து அந்த நில வைப்பு ரசீதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் சொல்றேன். ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த மார்ட்கேஜ் அடமானம் வச்சிருப்பீங்க அது அந்த சொத்துக்கள், ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட் அதாவது அந்த நிலை வைப்பு ரசீது, டிவிடெண்ட் டியூ ஆன் ஷேர்ஸ் பங்காதாயம் இருக்கு இல்லைங்களா, அது ஷேர்ஸ் டிவிடெண்ட் வந்து கொடுக்காம இருந்தால் அதனுடைய டியூ, தென் அமௌண்ட் டியூ அண்டர் எல்ஐசி பாலிசி ஆயில் காப்பீட்டினுடைய அந்த அமௌண்ட் டியூ இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டு, தென் கிளைம் ஃபார் ரெண்ட் விச் ஃபால்ஸ் டியூ இன் ஃபியூச்சர் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் கிளைம் ஃபார் ரெண்ட் அதாவது வாடகை ஏதாவது நிலுவையில் இருந்தால் கொடுக்கப்பட வேண்டியது இருந்தால் வர வேண்டியது இருந்தால் அது, தென் கடன் வசூலுக்கு தொடர்ந்து அந்த டியூ ஃபால்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ எதிர்காலத்தில் இன்னும் அந்த கலெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியது. ஸோ இதை எல்லாமே வந்து என்ன குறிக்குது அப்படின்னா திஸ் ஆர் ஆல் நாட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். இதெல்லாம் குட்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ எதையெல்லாம் சொல்றான், every kind of movable property, actionable claim, money, then debt secured by mortgage or immovable property, fixed deposit receipt, dividend due on shares, amount due under LIC policy, claim for rent which falls due in future, etc. So these are all not types of goods. சரிங்களா? ஸோ எதையெல்லாம் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் சொல்றாங்க பாருங்க. நெக்ஸ்ட் தான் பார்க்க போறோம். The term goods includes shares, stocks, growing crops, grass, things attached to the land or forming part of the land agree to be cut off from the land before sale. Agree example பாருங்க, trees grown on the land agree to be sold after harvest. Goodwill, copyright, trademark, patent, water, gas, electricity, power, etc. under the contract of sale. So goods அப்படிங்கிறது இதை தான் சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, the term goods includes ஷேர்ஸ். ஷேர்ஸ்னா எதை சொல்லுவோம், பங்குகள். ஸ்டாக்ஸ்னா பங்குனுடைய அந்த தொகுப்புகளை சொல்றோம். தென் க்ரோவிங் காப்ஸ்னா அந்த பயிர்கள், வளரக்கூடிய பயிர்கள், வளர்ந்த பயிர்கள். தென் கிராஸ்னா புல்ல சொல்லுவோம். தென் திங்ஸ் அட்டாச் டு தி லேண்ட், அதாவது அந்த நிலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நிலம் வாங்கியிருக்கோம்னா அந்த நிலத்துடன் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் சொல்றான். பாருங்க, things attached to the land or forming part of the land agree to be cut off from the land before sale. So அந்த நிலத்துடன் இருக்கக்கூடிய அறுவடை செய்ய இருக்கக்கூடிய அந்த தாவரத்தை எதன்னு சொல்றேன்னா ட்ரீஸ் grown on the land, அந்த நிலத்துல ட்ரீஸ் இருக்கு, மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்தை வந்து அந்த மரம் வந்து அந்த லேண்டோட இருக்கு வாங்கும்போது ஸோ அந்த மரத்தையும் குறிக்குது. சரிங்களா? தென் குட்வில். ஸோ குட்வில் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துடைய நல்ல பெயர். காப்பிரைட் அந்த நிறுவனத்துடைய பதிப்புரிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரேட்மார்க். ஸோ ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துடைய அந்த வணிக குறி. தென் பேட்டன்ட். பேட்டன்ட் அப்படிங்கிறது அப்படி காப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் அப்படின்னா ஸோ நமக்கு தெரிஞ்சுதான் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, பவர் எக்ஸெட்ரா அண்டர் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Then the diagram given below exhibits the type of goods covered under the Sale of Goods Act. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா the types of goods வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கூட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சரக்கு, இருக்கக்கூடிய பொருட்கள், அதை தான் வந்து எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்க்கு அப்புறம் கண்டிஜென்ட் கூட்ஸ். கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னு எது சொன்னா அதாவது நிகழ்வு சாரும் வரக்கூடிய அந்த சரக்கை உறுதியாக இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து குறிக்கிறது. சரிங்களா? தென் ஃபியூச்சர் கூட்ஸ் எதிர்கால சரக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த 3 தான் பார்க்க போறோம். அதில் எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்ல வந்து 3 டைப்பை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கூட்ஸ். ஸ்பெசிபிக் கூட்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா
ஒப்பிய சரக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அதாவது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சரக்கு, நாம செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சரக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக் கூட்ஸ் சொல்லுவோம். அடுத்து அசர்டைன் கூட்ஸ் அப்படின்னா உறுதி செஞ்சுட்டோம், நமக்கு இந்த சரக்கு தான் வேணும், இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சிருப்போம் சரக்கு. அடுத்து அன்அசைன் கூட்ஸ்னா உறுதி செய்யலை, இன்னும் உறுதி செய்யவே இல்லை, ஆனால் அந்த பொருளை வந்து நம்ம வாங்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் கீழே வருது. அடுத்து கண்டிஜென்ட் கூட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கூட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நம்ம கிட்ட கைவசம் இருக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Existing goods are those owned or possessed by the seller at the time of contract of sale. ஓகேங்களா? அது என்ன சொல்றாங்க பாருங்க. எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படிங்கிறதுனா those owned or possessed by the seller at the time of contract of sale. அதாவது ஒப்பந்தம் செய்யும் போது அந்த விற்பனையாளர் செல்லர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரிடம் கைவசம் உள்ள பொருள் சரக்கு, சரிங்களா, விற்பனை செய்வதற்கு ரெடியா இருக்கக்கூடியதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அடுத்த பொருளை. ஸோ செல்லர் பார்த்தீங்க அப்படின்னா பொருளை கையில் கொடுத்துட்றாரு, அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுதான் அட் ப்ரெசண்ட் கையில் இருக்கக்கூடிய பொருளை உடனே கொடுத்து அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிக்கிறது தான் வந்து எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். அதுதான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னு சொல்றாங்க. எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் ஆர் தோஸ் ஓன்ட் ஆர் பொசஸ்ட் பை தி செல்லர். ஸோ செல்லர் கையில் இருக்கக்கூடிய அந்த பொருள் அந்த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தம் வச்சுக்கும் போது அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிறது. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். ஏன்னா அட் ப்ரெசென்ட் அந்த பொருள் நம்ம கையில் இருக்கு, அந்த செல்லர் கையில் இருக்கு, உடனே அதை பையர் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட் வாங்கிக்கிறாரு. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்ல இதுதான் சொல்லுவோம். தென் கூட்ஸ் பொசஸ்ட் ஈவன் ரெஃபர் டு சேல் பை ஏஜென்ட்ஸ் ஆர் பை பர்ச்சேஸ். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த விற்பனை செய்யும் பொழுது அந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த செல்லர் வந்து ஒப்படைக்கப்பட்ட சரக்கு அடமானம், ஸோ அடமானம் பெற்றவர், அதனால அடமான சொத்து இருக்கக்கூடிய அந்த, ஸோ இந்த இடத்துக்கு சரியா சொல்ல போனா அடமானம் வச்சிருந்தா கூட அந்த அடமானத்தின் மூலமாக அந்த பொருளை வந்து விற்கிறாரு அப்படின்னா, ஸோ உடனே இமீடியட்டா என்ன பண்றாருன்னா அந்த கேஷை வாங்கிட்டு உடனே அடமானம் வச்சிருக்கிற பொருளை வந்து சேல் பண்ணக்கூடியதும் வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். எல்லாம் உடனுக்குடன் இருக்கு, ஏன்னா பொருள் நம்ம கையில இல்லை, வேற கையில் இருக்கு. ஸோ உடனே அந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய பொருளை உடனே வாங்கி அந்த பையருக்கு வந்து கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த வகையில் சொல்றேன். சரிங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்னா என்ன, கையில் அட் ப்ரெசென்ட் நம்ம கையில் ஹேண்டில் நம்ம திங்ஸ் இருக்கு, அதை உடனே நம்ம என்ன பண்றோம்னா பையர் கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம், இருக்கக்கூடிய சரக்கு. சரிங்களா? தென் in this existing goods may be either. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம 3 டைப் பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக் கூட்ஸ், அசர்டைன்டு கூட்ஸ், ஜெனரிக் ஆர் அன்அசர்டைன்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிஸ்டிங் கூட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் denote goods identified and agreed upon at the time of contract of sale. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் செய்யும் பொழுது விற்பனையாளருடைய கைவசம் உள்ள சரக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ பையர் செலக்ட்ஸ் எ பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் saree ஆஃப்டர் எக்ஸாமினிங் செவரல் அதர் sarees, the selected one denotes specific goods. அதாவது ஒரு பையர் துணி கடைக்கு போறாரு, ஸோ நிறைய புடவைகளை வந்து செலக்ட் பண்றாங்க, ஸோ நிறைய புடவைகள் வந்து எடுத்து போடுறாங்க, அதில் நிறைய பார்க்குறாரு, அவருக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசர்டைன்டு கூட்ஸ். அசர்டைன்டு கூட்ஸ் அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னா, the term ascertained goods is also used as similar in meaning to specific goods. ஸோ அசர்டைன் கூட்ஸ்னாலும் உறுதி செய்யப்பட்ட சரக்குன்னு பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அசர்டைன் கூட்ஸ்னா உறுதி செய்யப்படக்கூடிய சரக்கு. அதாவது இந்த அசர்டைன் கூட்ஸ் அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்குன்னா அந்த ஸ்பெசிபிக் கூட்ஸ் சார்ந்தது. ஸோ ஸ்பெசிபிக் கூட்ஸ்ல என்ன பண்ணோம், நிறைய சாரியும் எடுத்து போட்டாங்க, அதில் நமக்கு பர்டிகுலரா எந்த சாரியை பிடிச்சிருக்கோ அந்த சாரியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் அசர்டைன் கூட்ஸும் அதே தான் மீனிங் பண்ணி சொல்லுது. சரிங்களா? பட் திஸ் டேர்ம் may even refer to goods which become ascertained subsequent to the formation of the contract. ஸோ அந்த மாதிரி நம்ம அசர்டைன் பண்ணி வச்சு அந்த உறுதி செய்யப்பட்ட, அதாவது அந்த விற்பனை ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த பிறகு கூட இதுதான் என்று இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்றோம் இல்லைங்களா? எனக்கு வந்து சேல் பண்ணியாச்சு,
நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் எனக்கு வேணும். பட் திஸ் term may even refer to goods which become ascertained subsequent to the formation of the contract. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லி எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து ascertained goods. இங்கே ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இதான் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக செலக்ட் பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா unascertained or generic goods. ஸோ unascertained or generic goods அப்படின்னா உறுதி செய்யப்படாதது, உறுதி செய்யப்படாத பொருட்களை தான் குறிக்குது. பாருங்க, these are goods which are not identified and agreed upon at the time of contract of sale. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தம் அந்த வச்சுக்கும் போது, நம்ம அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வச்சுக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னாடியே இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணாம இருக்கக்கூடியதுதான். there are goods under which not identified and agreed upon at the time of contract of sale. ஸோ அந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே எந்த பொருள் நம்ம செலக்டே பண்ணல, நாட் ஐடென்டிஃபைடு, அதுதான் என்ன சொல்றோம்னா அன்அசர்டைன் கூட்ஸ்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ வாண்ட்ஸ் டு பை ஏ கார் ஃப்ரம் த ஷோரூம். ஸோ ஏக்கு வந்து ஷோரூம்ல போய் கார் வாங்கணும். வேர் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஹேவ் பீன் டிஸ்பிளேட். ஸோ ஷோரூம்ல என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார் இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல இருக்கும். இதுல எதுன்னு நாம இன்னும் செலக்ட் பண்ணல. ஆல் தீஸ் டிஸ்பிளேடு மாடல்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் அன்அசர்டைன் கூட்ஸ். இன்னும் நம்ம எதுன்னு முடிவு பண்ணல, சரிங்களா. ஆனால் நிறைய கார் இருக்கு, நம்ம இதுல தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அன்அசர்டைன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. ஸோ புரியுதுங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் கூட்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுது, இந்த படம் தான் வேணும்னு செலக்ட் பண்ணிடுது. தென் அசர்டைன் கூட்ஸ்னா இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சிடுறது. தென் அன்அசர்டைன் கூட்ஸ்னா ஷோரூம்ல நிறைய கார்ஸ் இருக்கு, இன்னும் எந்த காரும் நம்ம முடிவு பண்ணாம வச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ அதை தான் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கக்கூடியதான் அன்அசர்டைன் கூட்ஸ்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் கூட்ஸ். ஸோ ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா பாருங்க, these are goods which a seller does not possess at the time of contract of sale but which will be manufactured or produced or acquired by him after entering into the contract of sale agreement. அதாவது பாருங்க, ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னு எதிர்காலத்தினுடைய அந்த சரக்கு அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் கூட்ஸ். அதாவது ஒப்பந்தம் செஞ்சுக்கும் பொழுது, அதாவது தன் வசம் பொருள் இல்லை, ஆனா எதிர்காலத்தில் வந்து நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியோ, சரிங்களா, அல்லது உற்பத்தி பண்ணியோ, அல்லது வேற யாருக்கிட்டாவது வாங்கியோ நான் வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கக்கூடியதான் என்ன சொல்றோம்னா ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னு. என்ன சொல்றாங்க, எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல மேனுஃபேக்சர் பண்ணியோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணியோ அல்லது யார்கிட்டாவது வாங்கியோ நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான் வந்து ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ கான்ட்ராக்டர் அக்ரீஸ் டு சப்ளை ஏ கான்ட்ராக்டர் agrees to supply 100 bags of rice to B for giving marriages. So A வந்து கான்ட்ராக்டர் agrees to supply 100 bags rice to B. அதாவது A வந்து Bக்கு வந்து 100 bags of rice கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மேரேஜுக்கு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. இட் இஸ் a case of future goods. ஸோ இதான் வந்து எதிர்காலத்தில் இன்னும் பொருள் வந்து கைக்கு வரல, சரிங்களா. ஏ வந்து அக்ரிமெண்ட் போட்டு அதான் சொல்லியிருக்கான், நான் வந்து பிக்கு உங்களுடைய வீட்டு மேரேஜுக்காக நான் 100 பேக் வந்து ரைஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லணும்னா ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிமிலர்லி வேர் த பஸ் கம்பெனி, ஸோ அது இன்னொரு அடுத்த எக்ஸாம்பிள் சொன்னேன். சிமிலர்லி வேர் த பஸ் கம்பெனி அக்ரீஸ் டு பை ஸ்பேர் பார்ட்ஸ் ஃப்ரம் ஏ பர்டிகுலர் சப்ளையர். ஸோ பஸ் கம்பெனிக்காரன் பஸ்ஸுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட சப்ளையர் கிட்ட இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஸோ எனக்கு வந்து எப்போல்லாம் என்னுடைய பஸ் ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த சப்ளையர் என்ன பண்ணுவார், ஃபியூச்சரில் அதை வந்து சப்ளை பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கு, சரிங்களா. ஸோ அதுக்குண்டான அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியதை வந்து ஃபியூச்சரில் ஏதாவதுன்னா அந்த சப்ளையர் வந்து சப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அதை தான் வந்து சொன்னால் ஃபியூச்சர் கூட்ஸ். ஃபியூச்சர் கூட்ஸ் ரெப்ரசன்ட் அன்அசர்டைன் கூட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிஜென்ட் கூட்ஸ். ஸோ கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது நிகழும், அதாவது தமிழில் சொல்ல போனால் வரும் நிகழ்வு சார் சரக்கு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஸோ எதிர்காலத்தில் அந்த பொருள் வந்து கிடைச்சால் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. ஸோ ஃபியூச்சர் கூட்ஸ்ல எதிர்கால பொருள். ஸோ கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் அது கிடைச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னா கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கண்டிஜென்ட் கூட்ஸ் ஆர் த கூட்ஸ் த அக்விசிஷன் ஆஃப் விச் by the seller depends upon a contingency at event which may or may not happen.
அதாவது இது வந்து எதிர்கால சரக்கை தான் குறிக்குது பாருங்க. விற்பவர் வந்து கைவசம் வந்து எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சியை பொறுத்து வாங்கி கொடுப்பார். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து கண்டிஷன். அதாவது விற்கிறவன் ஃபியூச்சரில் அந்த பொருள் என் கையில் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது தான் வந்து கண்டிஜென்ட் கூட்ஸ்னு சொல்கிறோம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. கண்டிஜென்ட் கூட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் கூட்ஸ். பாருங்க, ஏ அக்ரிஸ் டு செல் ஏ பர்டிகுலர் பெயிண்டிங் ஒர்க். ஏ என்ன பண்ணுறான்? ஏ அக்ரி டு செல் ஏ பர்டிகுலர் பெயிண்டிங் ஒர்க் ப்ரொவைட் ஹி கெட்ஸ் சி. அதாவது ஏ வந்து சி கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் வாங்கிட்டானா அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான். இன் திஸ் கேஸ் த பெயிண்டிங் ஒர்க் ரெப்ரசன்ட் கண்டிஜென்ட் கூட்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்றான்? அதாவது ஏ வந்து செல்லர். சரிங்களா? இப்போ பிக்கு வந்து சப்ளை பண்ணணும். சரிங்களாங்கிறது பி மென்ஷன் பண்ணல. சி கிட்ட தான் அந்த பொருள் இருக்கு. ஸோ அந்த சிங்கிறவன் தான் ஓவியர். அந்த ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஏ அந்த சி கிட்ட இருந்து நான் ஏ வாங்கி பி ஆகி உங்களுக்கு வந்து நான் சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான் வந்து கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் கேஸ் த பெயிண்டிங் ஒர்க் ரெப்ரசன்ட் கண்டிஜென்ட் கூட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் சிமிலர்லி ரைஸ் மெர்ச்சன்ட் அக்ரிஸ் டு சப்ளை 10 bags of basmati rice from Pakistan if we get supplies. ஸோ அடுத்து என்ன சொல்றான்? அதே மாதிரியே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரைஸ் மெர்ச்சன்ட் இருக்கான்னு வச்சுக்கோ, ஏ இருக்கான்னு வச்சுக்கோ. ஸோ பிக்கு வந்து அக்ரிமெண்ட் சொல்றான். அதாவது பாகிஸ்தான்லேருந்து அந்த பாஸ்மதி ரைஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த 10 மூட்டை வந்து உங்களுக்கு வந்து நான் சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்போ என்ன கிடைச்சால் சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன் திஸ் கேஸ் பாஸ்மதி ரைஸ் ரெப்ரசென்டிங் கண்டிஜென்ட் கூட்ஸ் மே ஆர் மே நாட் பி அவைலபிள் டு தி ரைஸ் மெர்ச்சன்ட். ஸோ கிடைச்சா கொடுப்பான், கிடைக்கல அப்படின்னா கொடுக்க முடியாது அந்த மெர்ச்சன்ட். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து கண்டிஜென்ட் கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டிஜென்ட் கூட்ஸ் பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்டர் பிளேஸ் ஃபார் பாஸ்மதி ரைஸ். அதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம். ஒன்று, அதாவது கண்டிஜென்ட் சிச்சுவேஷன் 1, அதாவது அந்த நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. கண்டிஜென்ட் சிச்சுவேஷன் 2, நிச்சயமற்ற சூழ்நிலை 2. அதாவது பாஸ்மதி ரைஸ் கேட்டிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம், கிடைக்கலாம் கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2 சூழ்நிலை இருக்கு. சப்போஸ் ரிசீவ்ட் பாஸ்மதி ரைஸ், அரிசி வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? சேல் பண்ணுவோம் இல்லைங்களா? சப்போஸ் நாட் கெட் சப்ளை ஆஃப் பாஸ்மதி ரைஸ், அரிசி வாங்கல, அப்போ என்ன பண்ண முடியாது? சேல் பண்ண முடியாது. ஸோ கிடைச்சா சப்ளை பண்ணிடுவோம், கிடைக்கல அப்படின்னா சப்ளை பண்ண முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா?